So today you and I are the blessed people in this world, because God not only redeemed us by paying a price, but He also redeemed all what you have lost as well. இழந்து போன நம்மை மட்டுமல்ல, நாம் இழந்து போனவைகளையும் அவர் நமக்கு திரும்ப பெற்று தந்திருக்கிறார். கடைசியாக ஒரு காரியம், the last line of that verse 15, அந்த 15 வசனத்தின் கடைசி வரி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வரியா இருக்கிறது. என்ன தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு they came back to Jerusalem னு போட்டிருக்குது. that tells us the victory that was won by these people of God. திரும்பி வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்குது, they were not defeated, right? They came back victoriously. வெற்றியோடு கூட திரும்பி வந்தார்கள். அவர் போன காரியம் வாய்த்தது அவர்களுக்கு. Right? The children of God should be always prospered. எந்த காரியத்தில் கை போட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெறலாம். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், வாய்க்க பண்ணுகிற தேவன். போனாங்களாம், முறியடிச்சாங்களாம், வெற்றி எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தாங்களாம். Can you and me say the same thing about our battle with the Satan? நம்முடைய சத்ருவாகிய சாத்தானோடு கூட இருக்கிற போராட்டத்திலே நாம் சொல்லக்கூடியதா இருக்கிறதா? சாத்தான் சோதிச்சான் பிரதர் என்ன, ஆனா நான் அவனை மேற்கொண்டு நான் வெற்றியோடு கூட திரும்பி வந்தேன், அவனால் என்னை மேற்கொள்ள முடியவில்லை சொல்லக்கூடியதா இருக்கிறதா? அல்லது என்ன செய்யறது பிரதர், முடியலையே பிரதர், ஏமாத்துறான் பிரதர் என்று சொல்லி சொல்லி நாம் தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தொடர்ந்து அவனை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? அதான் கேள்வி. இல்லை அருமையானவர்களே, நம்மால வெற்றி பெற முடியாவிட்டால் யாராலையும் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Right? The children of God should always have victory. They should never be defeated. Right? Sometimes the devil, the enemy does not come as an enemy to us, right? எதிரியாகிய சாத்தான் எதிரியாகவே நம்மிடத்தில் சில வர்றதில்லை. சில காரியங்கள் கூட அவன் நம்மிடத்தில் வருவான். Right? Sometimes he will come in various forms in our lives to deceive us, to take away our joy. Right? We know that God has given us back all what we have lost, but this evil one, the enemy, will keep on coming to take those things away from us. That's why sometimes we are full of joy in the presence of God. Especially when we come to the presence of God in places like here, right? We are full of peace, full of joy, full of rest, right? And how long that joy remains in our lives? இங்க பெற்றுக்கொள்கிற சந்தோஷமா, அல்லது இதே போல மற்ற இடங்கள்ல நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்கிற அந்த சந்தோஷங்கள் எவ்வளவு காலம் நிலைத்திருக்கிறது, எவ்வளவு நேரம் நிலைத்திருக்கிறது? ரைட்? காரணம் அதான் சாத்தானுடைய வேலை. Right? He will try to rob those joy, to rob those peace that God has given you. Right? So we must say, no, I will not given to you. It is my possession. You cannot touch them. I will rejoice in the Lord always. Right? நான் அந்த தேவனுக்குள்ள எல்லா காலமும் நான் மகிழ்ந்தே இருப்பேன். அவருடைய சொத்துக்களுக்கும் சுதந்திரங்களுக்கும் நான் உரியவனாய் இருக்கிறேன். I am the heir of God and co-heir with Christ. நான் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரனும், நான் தேவனுடைய சுதந்திரனும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரனுமாய் இருக்கிறேன். ஆகவே சாத்தானே, நீ எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, நீ எங்களை ஏமாற்ற முடியாது என்று அவனை பார்த்து நாம் சொல்ல வேண்டும்.